உள்ள தள்ளி நிப்பாட்டுக்கப்பா. சார் முன்னாடி பின்னாடி வாங்க அதிகாரி பெரியவன் பின்னாடி வந்து எல்லாம் அருண் ஒரு நிமிஷம் பாருங்க. சார் என்ன சொல்லி கிட்டவா சார் ப்ளீஸ். ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து போங்க. வயலில் இருக்குது. பேக்கில் வர எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எனும் நான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உள்ள ஒரு இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன்.
இன்னொரு நிற்க வச்சு எடுத்துக்கலாம். Yeah. வந்துட்டான். போலீஸ் சரி சரி தம்பி ஃப்ரண்ட்டில் ஃப்ரேமில் வரும். இடத்துல நிற்க வச்சு எடுத்துக்கலாம். அவகாசம் கிடையாது. எலெக்ஷன் என்னன்னு தேர்வு விஷயத்தில் அந்த நான் வந்து இந்த இப்போ எலெக்ஷன் இப்போ ஊருடைய எல்லாம் சரி தம்பி தம்பி அவன் வெளில அதை அவுட்டு தானே போன வருஷம் கொடுத்ததுல போன வருஷம் கொடுத்தாரு மரத்தடியில் கொடுத்தாரு. மற்ற தான் கொடுக்கணும். வந்து 3 மணி மேலே பண்ண போதா 3 மணி வரலாம். அதான் சீக்கிரம் போகணும். பஸ் பஸ் ரயில் எங்கேயும் நீ எடுக்க தான் ஃபுல்லு ஃப்ரேமில் ஆமாம் இங்கே வந்து வெள்ளம் மழை வந்துடும் எல்லாம் தண்ணி
அமைச்சருக்கு முடியுது சார் சார் இல்லை இப்போ தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு வரோம் நாமினேஷன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இந்த தினம் மதசார்பற்ற கூட்டணி உச்சிய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழக சார்பாக முதல்வர்கள் என்னை வேட்பாளராக குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வில் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமா அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டு விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். ஆட்சியுடைய சாதனை சொல்லி வாக்கு கேட்கின்ற எங்களுக்கு கெத்து இருக்கிறது, அந்த அளவுக்கு இது இருக்கிறது. நாங்களாம் இதுவே இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த அலுவலகத்தை இப்போ இந்த தேர்தலுக்கு இந்த மனுவை இங்கே இந்த இடத்துல கொடுத்தோம். அடுத்த முறை தேர்தல் நடக்கும்போது ஊரின் மையப்பகுதியில் புதிய தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுக்கின்ற சூழ்நிலை நம்முடைய முதல்வர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. இங்கே தாலுகா அலுவலகம் புதிய தாலுகா அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு பக்க அருகிலேயே கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு நேரடியாக பயன்பாடுகின்ற அந்த இடத்துல புதிய தாலுகா அலுவலகம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். ஆக அந்த ஒன்றும் ஒரு சாதனையும் செய்து விட்டு மீண்டும் இந்த நல்லாட்சியை தொடர்வதற்கு இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணி சீசனுக்காக கூடுகின்ற கூட்டணி அல்ல. கிட்டத்தட்ட 2019 17 இந்த கூட்டணி தொடர்ந்து எல்லா கட்சியுடைய தலைவரும் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட்டணி செல்வார்கள், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த அளவுக்கு இருக்க மாட்டார்கள். அது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஆட்சியில் இருக்கும்போது தான் கூட்டணியை இணக்கமாக வைத்துக்கொண்டு பெரிய சவால், அதையும் வென்றிருக்கின்றார்கள். கூட்டணி தலைவர்கள் இன்று வரை தொடர்ச்சியாக எதிர்கட்சியில் இருக்கும்போதும் கூட்டணியாக இருந்தார்கள், ஆளுங்கட்சியாக இருந்தவரையும் இந்த கூட்டணி தொடர்ந்து வருகின்றது. அந்த அளவுக்கு மனப்பான்மை கொண்டவரை இணக்கமாக பழகக்கூடிய முதல்வர் பெற்றிருக்கின்ற காரணத்தால் தலைவராக பெற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த கூட்டணியை வெற்றியாக இந்த அமையும் என்ற நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கூடுதலாக புதிய கட்சிகள்லாம் கூட்டணியை சேர்ந்திருக்கின்றார்கள். பலம் திமுகவுடைய சாதனை எங்களுக்கு பலம், கூட்டணி எங்களுக்கு பலம். ஆக மீண்டும் சாதனை செய்வார் என்ற நம்பிக்கை வாக்குறுதி அளித்திருக்கின்றார். முன்பு அளித்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றிருக்கின்றார்கள். இப்போது சொல்கின்ற வாக்குறுதியை, தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் அவர்கள் இங்கே கொடுப்பார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கின்றார்கள். ஆக அது எங்களுக்கு ஒரு பலமாக இந்த கூட்டணி வெற்றி பெற்று இங்கே ஆட்சியில் மீண்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சர் ஆகுவார் உறுதி. அந்த அடிப்படையில் நானும் ஒரு படிக்கட்டாக இந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசுடைய சாதனையை இங்கே செய்து நான் வாக்கு பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் நான் இருக்கின்றேன். அம்பாசிடர் காரு துண்டு பச்சை துண்டு என்ன ரீசனுக்காக அதை அம்பாசிடர் காரை எப்போதும் தேர்தல் அதான் நாங்கள் தான் சொன்னோம். நாங்கள் இப்போ புதுசு கிடச்சா பழசை விட்டுருவாங்க, பழமொழி விட்டுருவோம். புதுசு கிடச்சா புது கூட்டணியே பாருங்கள், பழைய கூட்டணி கூட தான் நாங்கள் தொடரோம். ஆக அந்த அளவுக்கு தலைவர் எப்படி பழசை மறக்காமல் இருக்கின்றாரோ அதே போல் நாங்களும் பழசை மறக்காமல் எங்களுடைய தந்தையார் வாங்கி அதை பயணித்த வாகனம், அந்த அடிப்படையில் நாங்கள் அதை உணர்வுடன் அதை மதித்து இன்னையும் மதிக்கின்றோம். அதாவது அந்த கூட்டணியும் பழசை மறக்காமல் எதிரி கட்சியில் இருக்கும்போது இந்த கூட்டணி இங்கே பயணம் செய்தார்கள். பயணம் செய்தவர்களை விடக்கூடாது
என்று முதலுடைய மனப்பான்மை, அதே மனப்பான்மை நாங்களும் உண்டு. இந்த பச்சை துண்டு வேளாண்மை விவசாயிகள்லாம் இன்றைய மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களாம். அதுக்கு அடையாளமாக தான் இங்கே இந்த பச்சை துண்டை நான் அணிந்து வந்திருக்கின்றேன். ஆக பச்சை துண்டு இப்போ மக்கள் மத்தியில் பிரபலமாக ஆகிவிட்டதால் வேளாண்மை உணவுநலத்துறைக்கு தனி பட்ஜெட்டை கொடுத்து அதன் மூலமாக வேளாண்மை இங்கே விரிவாக்கங்கள் அதிகமாக நடந்து இப்போது நெல்லின் விலை கூடுதலாக நாங்கள் 2500 கொடுக்கணும்னு சொன்னோம். அது 2500 கொடுத்தாச்சு. அதை இப்போது 3500 உயர்த்தி வழங்குவோம் என்று கொடுத்திருக்கின்றார்கள். இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்தார்கள். தொடர்ந்து இந்த முதல்வர் வந்த பிறகு 2 லட்சம் கூடுதல் இணைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ தேர்தல் அறிக்கை சொன்னுகிறார்கள் விவசாயிகளுக்கு இங்கே பழைய இலவச மின்சாரம் பயன்படுத்துகின்ற அந்த பம்பு செட்டுக்கெல்லாம் புதிய பம்பு செட்டுகள் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையை அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய தாக்கமாக இந்த பச்சை துண்டை அணிந்து இங்கே வாக்கு ஏற்பாடு தாக்கல் செய்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK அவர்களோடு இணைந்து இன்றைக்கு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக அவருடைய வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் நான் பங்கேற்றதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மீண்டும் மகத்தான வெற்றியை பெற்று அமைச்சராக பொறுப்பேற்பார். அந்த மகிழ்ச்சியோடு அவரோடு நான் இப்போது இந்த களத்தில் நிற்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு வெல்லும் என்கிற முழக்கத்தோடு இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை இன்றைக்கு எங்கள் கூட்டணியின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. கூட்டணி பலம் எந்த அளவுக்கு எங்களுக்கு முதன்மையானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் எங்களுக்கு வெற்றியை ஈட்டித் தருகிற வலுவுடையதாக இருக்கிறது. இந்தியாவிலேயே பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு பல துறைகளில் இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்றவற்றில் ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய அளவுக்கு, முதலிடத்தை பெறக்கூடிய அளவுக்கு, ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை பெறக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஆகவே எங்களுக்கு கூட்டணி பலமும் திமுக அரசின் சாதனைகளும் இப்போது வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையும் எங்கள் கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்துகின்றன. மகத்தான வெற்றியை பெறுவோம். காட்டுமன்னார் தொகுதியில் நீங்கள் போட்டியிடக்கூடாதுன்னு எவ்வளவோ விளக்கங்களை நீங்கள் கொடுத்தாலும் திமுக அழுத்தம் தான் காரணம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காரு. எங்கள் கூட்டணியில் ஏதேனும் ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும், சலசலப்பை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போதும் அதை உணர்வார்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலைஞரை வீட்டு சிறையில் வச்சது சோப்பாக ஒரு சர்ச்சை கருத்தை கூறினார். அதே போல் உதயநிதி ஸ்டாலினும் நேற்று என்ன பேசும்போது பால் டாயில் குடிச்சவரெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசியிருக்காரு. இது ஒரு பர்சனல் மோட்டிவாக இருக்க மாதிரி பேசல. இப்போதைக்கு இதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. நம்ம தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்கிறோம். நல்லபடியாக ஓடுறோம்.